அடிப்படை தொழில் விவசாயம். இந்த பகுதியில் விவசாயம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நகராட்சியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுநீர் குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டு காலமாக திருச்செங்கோடுலேருந்து சிஹெச்பி காலனி, சங்கங்காடு, கொட்டக்காடு, பாலியக்காடு, பண்ணக்காடு இது வழியாக கூட்டப்பள்ளி வரையிலும், அதை தாண்டி பல கிராமங்கள் வழியாக பல ஏரிகளை வந்து மாசடைஞ்சிருக்கு. இதனால் இப்பகுதியில் இருக்க விவசாய நிலங்கள் முற்றிலுமே பாலடைஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இதில் இருக்க இந்த வழியாக இருக்க கிணறுகள் அனைத்துமே தூர்ந்து விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பூரா வெறும் சாக்கடையாக நிற்கிது. குறைஞ்சபட்சம் இங்கேயே ஒரு 500 ஏக்கர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது போகிற பகுதியில் ஒரு 2500 ஏக்கருக்கு மேலே பாதிக்கும். விவசாயம் மட்டும் இல்லை, இங்கே கால்நடை வளர்த்த முடியல, மக்கள் குடியிருக்க முடியல, கொசு தொல்லை அதிகம். நீர்நிலை கட்டுறதுனால இப்பகுதியில் இருக்கவங்களுக்கு பெருவாரிய தொற்று நோய் ஏற்படுது. அதிகம் போனால் கேன்சர் தான் இப்பகுதியில் இறப்புக்கு அதிக காரணமாக இருக்குது. ஆண்ட கட்சியாவது ஆண்டுகிட்டு இருக்க கட்சி எந்த கட்சியும் நாங்கள் சொல்லலை. எல்லாருமே வந்து இதில் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. பல முறை மனு கொடுத்தோம். எந்த மனுவுக்கு இது வரையில் நிரந்தர தீர்வாக நடவடிக்கை இல்லை. நாங்கள் நீண்ட காலம் போராடிட்டோம். இதுக்கு மேலே வந்து என்ன செய்யறதுனே தெரியல. இது ஜனநாயக நாடுங்கிறாங்க, மக்கள் ஆட்சிங்கிறாங்க. ஆனால் மக்களுக்கெல்லாம் அங்கே முக்கியத்துவம் கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு.